கணேச சரணம் சரணம் கணேசா. உலகெங்கும் வாழும் எனதருமை நேயர்களே, நல்லா இருக்கீங்களா? நீங்க எல்லாரும் நீண்ட ஆயுள், நிறைந்த செல்வம், பூரண மனநிம்மதியோடு வாழ்வாங்கு வாழணும். அதற்காக இந்த இறைவனை நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன், உங்களை ஆசீர்வதிக்கிறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் பேராசிரியர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதன். இது நம்முடைய வார ராசி பலன்கள் நிகழ்ச்சி. இந்த வாரத்துல நமக்கு என்னென்ன பலன்கள் நடக்க போகுது, சாமி எழுதியிருப்பார்ல நம்ம தலையில ஒண்ணு, அதை நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? அதை சொல்றதுதான் நம்ம நிகழ்ச்சியுடைய நோக்கம். இப்ப ஏப்ரல் மாசம் பிறக்குது. ஆகவே ஏப்ரல் மாசம் 1ஆம் தேதியிலிருந்து 7ஆம் தேதி வரைக்கும் இந்த ஒரு வாரம் என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு நம்ம பார்க்கலாங்களா? எனதருமை மேஷ ராசி அன்பர்களே, மேஷராசிக்காரங்களுக்கு சந்திர பகவான் 9ஆம் இடத்துல இந்த வாரத்துல பயணத்தை ஆரம்பிக்கிறார். மூல நட்சத்திரத்துல ஆரம்பிச்சு உங்களுடைய அயன சயன ஸ்தானம் மீன ராசி இல்லைங்களா, அது வரைக்கும் சந்திரன் பயணம் பண்றார். அவர் உட்கார்ந்து ஆரம்பிக்கிற இடம் இது பாக்கியஸ்தானம், மேஷராசிக்காரர்களுடைய பாக்கியஸ்தானம். அப்போ இந்த வாரத்துல ஒரு பாக்கியமான நிகழ்ச்சி ஒண்ணு உங்க வாழ்க்கையில நடக்க போகுது. நீங்க ரொம்ப நாளா காத்துக்கிட்டு இருந்த ஒரு நல்ல நிகழ்ச்சி உங்க வாழ்க்கையில நடக்க போகுது. உங்களுக்கு ஒரு முன்னேற்றம் தரப்போற ஒரு விஷயம் இந்த வாரம் நடக்க போகுது. இன்னொரு வகையில சொல்லணும்னா, பாக்கியஸ்தலம் சொன்னா நம்ம அப்பா அம்மா சேர்த்து வச்சிருப்பாங்க பாருங்க புண்ணியம், அந்த புண்ணியம் நம்மளை காப்பாற்ற போகுது இந்த வாரம் அப்படின்னு அர்த்தம். இப்போ மேஷராசிக்காரங்களுக்கு என்ன ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கு, 11ஆம் இடத்துல செவ்வாயும் சனியும் கூட்டணி, பொருந்தாத கூட்டணி. என்னைக்கு செவ்வாயும் சனியும் கூட்டணி சேருதோ அப்போ அங்க ஒரு குழப்பம், அங்க ஒரு பிரச்சனை அப்படின்னு அர்த்தம். அப்ப மேஷராசிக்காரங்களுக்கு ஏதோ ஒரு மனசு கஷ்டம் கொடுத்துக்கிட்டு இருக்கும். ஏன் அப்படி சொல்றீங்க? 11ஆம் இடத்துல செவ்வாய் சனி இருந்துச்சுன்னா மனசுல ஏன்யா குழப்பம், வாழ்க்கையில என்னையா கஷ்டம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த 11ஆம் இடத்துல இருக்கிற சனி சும்மா இருக்காரா? மேஷராசிக்காரர்களை பார்க்கிறார், ராசியை பார்க்கிறார். அப்படி பார்க்கறதுனால இந்த மனசுக்குள்ள ஏதோ ஒரு குழப்பம், ஏதோ ஒரு போராட்டம். செவ்வாயோட சனி சேர்ந்த சனி பாருங்க, ஒரு போராட்டத்தையும் கொடுக்குது. அப்போ நம்ம என்ன ஆயிரணும், இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய கௌரவம் பாதிக்கப்படுது அப்படின்னா நினைக்காம அமைதியா போயிடணும் வாழ்க்கையில. மேஷராசிக்காரங்க அமைதியா போக வேண்டிய வாரம். ஆனா பாக்கியமான விஷயங்களும் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கும், சரிங்களா? இது எல்லாம் நம்ம அனுசரிச்சு அப்படி கொண்டு போகணும். இப்ப பாருங்க, உங்களுடைய ராசிக்கு 2ஆவது இடத்துக்கு அதிபதி யாரு? சுக்கிரன். அவர் எப்படி இருக்காரு? இப்போ இந்த வாரத்துல அவர் 12ஆம் இடத்துக்கு வந்தாச்சு, வந்து விரயஸ்தானத்தில் உச்சமாகிறார். அப்போ குடும்ப விஷயங்கள் பார்க்கும்போது வார்த்தைகள்ல கவனம் தேவை, பேசுற பேச்சுல கொஞ்சம் கவனம் தேவை. விலை உயர்ந்த பொருட்கள் இருக்கும் பாருங்க, வீட்டுல ஒரு வைரத்தோடு எங்கேயோ வச்சுக்கிட்டு தேடிட்டு இருப்பீங்க, கை தவறுதலா ஞாபகம் மறதியா எங்கேயாவது வச்சிருவீங்க, வச்சுட்டு தேடிக்கிட்டு இருப்பீங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையெல்லாம் இருக்கு. அப்போ சீனியர் சிட்டிசன்ஸ் கொஞ்சம் ஞாபக மறதி வருது, அது தெரிஞ்சுக்கணும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த புதன் 12ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கிறாரு அப்படிங்கும் போது படிப்புல எவ்வளவுக்கு எவ்வளவு கவனம் செலுத்துறோமோ அவ்வளவு முன்னேற்றமும் நமக்கு கிடைக்கும். அலைஞ்சு தெரிஞ்சு தொழில் செய்யறவங்க இருக்கிற வேலையை விட்டுட்டு வேற ஒரு வேலை தேடுவீங்க. நீங்க ஒரு ரெப்ரசன்டேட்டிவா இருக்கலாம், அந்த மாதிரி ஒரு டிரைவர் தொழில் செய்யலாம், உணவு சப்ளை செய்யக்கூடிய தொழில் செய்யலாம். அவங்களுக்கெல்லாம் இப்ப பலருக்கு வேலை மாற்றமோ வேறு சில மாற்றங்களோ லைஃப்ல நடக்க போகுது. எல்லாம் சரிங்க. பெண்களுக்கு எப்படியா இருக்கும் இந்த வாரம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு 2ஆம் இடத்துக்கும் 7ஆம் இடத்துக்கும் அதிபதி சுக்கிரன். அந்த சுக்கிரன் 12ல மறைகிறாரு. குடும்ப வாழ்க்கையில கொஞ்சம் கம்முன்னு இருக்கணும். அமைதியா இருந்தீங்கன்னா நீங்க தான் பெரிய ஆள். குடும்ப வாழ்க்கையில நீங்க அமைதியா இருந்தீங்கன்னா உங்க வீட்டுக்காரரு என்னவோ ஏதோ நம்ம அமைதியா இருக்கு, நம்ம அது என்ன காரணம் தெரியல, அவர் பயந்துக்கிட்டு பம்பிக்கிட்டு உட்கார்ந்துருப்பார். நீங்க அதனால எந்த ஒரு விஷயத்திலையும் அவசரப்பட்டு கருத்து சொல்லாம கொஞ்சம் பொறுமையா இருங்க, ஜெயிச்சிருவீங்க. உங்களுக்கு வேண்டியதெல்லாம் கிடைக்கும்.
வேலை தேடுற இளைஞர்களுக்கு புதிய ஒரு வேலை ஒன்றும் கிடைக்கக்கூடிய யோகம் வருது. சிலருக்கு ப்ரமோஷன் வருது. ஆனா கிடைக்கிறத சில பேர் தடுத்துக்கிட்டு இருப்பாங்க. இப்போ ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் 6ஆம் இடத்துல கேது உட்கார்ந்துருக்காரு பாருங்க. இந்த மே மாசம் 1ஆம் தேதி வரைக்கும் ஹெல்த்தை கொஞ்சம் பார்த்துக்கிடணும். அது கொஞ்சம் முக்கியம். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெறுகிறதுக்கு நீங்க பின்பற்ற வேண்டிய எண் 7, வண்ணம் ஊதா வண்ணம். இந்த வாரம் உங்க வழிபாட்டுக்குரிய தெய்வம் காமதேனு. அப்படின்னா பசுவுக்கு நீங்க சாப்பிட்றதுக்கு ஏதாவது வாங்கி கொடுங்க, பசுவை வழிபடுங்க, எல்லா நன்மைகளும் நடக்கும். எனதருமை ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபராசிக்காரங்கன்னு சொல்லிட்டாலே அவங்க குடும்பத்துக்காகவே வாழ்றவங்க இல்லைங்களா? அப்ப ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்கும்? சுக்கிரன் போய் ராசிக்கு லாபத்துல உட்கார்ந்தாரு. பொன்மழை பொழியும் நேரம்னா நல்ல வருமானம் வறுமையா இருக்கும். மனைவி பக்கத்துல ஒரு பெரிய சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும். உங்க குடும்பத்தார்கள் யாருக்காவது இப்போ வேலை கிடைக்கும், வேலை கிடைச்சிருங்கிற ஒரு சூழ்நிலை கண்ணுக்கு தெரிஞ்சிடும். அப்ப பினான்சியலா நம்ம ஸ்டேபிள் ஆக போறோம் அப்படிங்கிற ஒரு தைரியம் இருக்கு இல்லைங்களா? அந்த ஒரு மகிழ்ச்சி இருக்கு. புதுசா காரு வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆசை சிலருக்கு பெருகும். காரு வண்டி வாங்கக்கூடிய யோகம் இப்ப வருது. பிசினஸ் பண்றீங்க, நல்ல லாபகரமான திட்டங்கள் தீட்டிடுவீங்க. இந்த பிசினஸ்ல எப்படி ஜெயிக்கிறது, லாபகரமா திட்டம் தீட்டுவீங்க. ஏற்கனவே ஒருத்தர் பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாரு பாருங்க, அவர் ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வச்சிருக்காரு வச்சுக்கிட்டுங்களேன். ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். ஒரு செய்தி ஒரு இடத்துல ஒரு பிசினஸ் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் நடக்குது. அப்படியே அலாக்கா வாங்கிறியா, அந்த கடையை வாங்கி பொருளோட வாங்கி நீ கடையை தொடரு, அப்படி ஒரு சிந்தனை வரும். அந்த மாதிரி ஒரு பிசினஸ் எடுத்து செய்ய போற ஒரு யோகமும் இப்ப பெருகிட்டு இருக்கு. அதே நேரத்துல பிள்ளைங்க விஷயத்துல இன்னும் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். அவங்க வெளியூர் போறாங்க, அவங்க வாழ்க்கையை தனியா அமைக்கிறாங்க, இல்ல படிக்கக்கூடிய பிள்ளைங்க ஹாஸ்டல்ல போய் தங்குறேன்னு சொல்றாங்க. இவங்களெல்லாம் கொஞ்சம் ஒரு பார்வை வச்சுக்கிடுங்க. ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து படிக்கிறாங்க, இரவு நேரங்களில் வீட்டுக்கு வர்றது லேட் ஆகுது, அப்படிலாம் இருந்துச்சுன்னா உங்க பிள்ளைங்க மேல ஒரு பார்வை செலுத்தணும். 5ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால உங்க பிள்ளைகளுடைய எண்ணம் அப்பப்போ தடுமாறி போகுது. அது ஒரு பார்வை பார்த்துக்கிட்டீங்கன்னா எல்லாம் சரியா இருக்கும். இந்த வேலை பார்க்குற இடத்துல ஒரு நெருக்கடியும் இருக்குத்தான் செய்யுது. இப்போ அதை மறுக்க முடியாது. இப்போ இந்த வாரம் உங்களுக்கு நன்மைகள் நிறைய நடக்கணும் அப்படின்னா என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காலகட்டத்தில் அருகில் உள்ள கோயிலுக்கு போய் முருகப்பெருமானுக்கு பாலாபிஷேகம் செய்யுங்க, எல்லாம் நல்லபடியா இருக்கும். மிதுனராசி அன்பர்களே, மிதுனராசிக்காரங்களுக்கு அருமையான நேரம். ராசிக்கு அதிபதி புதன் நீச்சமா இருக்காரேன்னு ஒரு கவலையில் இருந்தோம். என்னையா ஏதோ மனக்கலக்கம் வந்துகிட்டே இருக்குயா, மனசுல ஒரு நிம்மதி இல்லாம இருக்கியா, எல்லாம் இருக்கு ஆனா மனசுல ஒரு நிம்மதி இல்லை அப்படின்னு மிதுனராசிக்காரங்க புலம்பிக்கிட்டு இருக்கீங்கல்ல. நல்லா தனியா போய்கிட்டு இருக்கு அப்படின்னு நினைச்சா ஏதோ வருமானத்தில் ஒரு சிக்கல் மாதிரி தெரியுது. போதுமான அளவுக்கு ஃப்ளோ இல்லை, பணம் வருது ஆனா போதுமான அளவுக்கு இல்லை. வாழ்க்கையில் ஏதோ மனசு கஷ்டம் வந்துருதையா அப்படிலாம் கவலைப்படுறீங்க. அதுக்கு என்ன காரணம்னா, 9ஆம் இடத்துல செவ்வாய் சனி சேர்ந்திருக்கு பாருங்க. அந்த செவ்வாய் சனி சேர்ந்திருந்தா உங்க மூதாதையர் வகையுடைய அவர்கள் செய்த தவறுகள் இருக்கு பாருங்க, அந்த பாவங்கள் சில நேரம் நம்மள தாக்குது, குடும்பத்துல ஒரு தாக்குதலை கொடுக்குது. இப்ப என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பக்கத்துல எங்க ஆஞ்சநேயர் கோயில் இருக்கு பாருங்க, ஆஞ்சநேயரை போய் கும்பிட்டுட்டு வாங்க. அந்த கும்பிட்டுட்டு வந்தீங்கன்னா உங்க வேலையில பிரச்சனை இருந்தாலும் நிவர்த்தி ஆயிடும். உங்க குடும்பத்துல குழப்பம் ஒண்ணு இருந்துச்சு வச்சுக்கிடுங்க, அதுவும் நிவர்த்தி ஆயிடும். ஒரு மனசு நிம்மதியா இருக்கணுமா, மிதுனராசிக்காரங்க ஆஞ்சநேயரை போய் கும்பிடணும், ரொம்ப நல்லது நடக்கும். இதுல ராசி அதிபதி புதன் வேற போய் நீச்சமா இருந்தார் பாருங்க, மனசு கஷ்டத்துல உட்காந்துருந்தீங்க. இந்த வாரத்துல இருந்து யோகம் பிறக்குது. புதன் நீச்சபங்க ராஜ யோகத்துக்கு போறார். அது எப்படியான்னு கேட்டீங்கன்னா, சுக்கிரன் போய் மீனத்துல உட்கார்ந்து உச்சம் அடைகிறாரு. அப்ப புதனுக்கு நீச்சபங்க ராஜயோகம் கிடைச்சு, எது தாழ்வுன்னு நினைச்சீங்களோ, எது பிரச்சனைன்னு நினைச்சீங்களோ, அந்த பிரச்சனை விலகி ஒரு சுகமான நிலைமை, சுதந்திரமான நிலைமை, சந்தோஷமான நிலைமை நமக்கு கூடி வரப்போகுதுங்க. மிதுன ராசிக்காரங்களுக்கு சந்தோஷம் தானே. படிக்கிற மாணவர்கள் படிப்புல என்ன தடை இருந்தாலும் கவலைப்படாதீங்க. பக்கத்தில் உள்ள ஒரு அம்மன் கோயில போய் அந்த அம்மனுக்கு நடக்கக்கூடிய
ஒரு அபிஷேக நேரத்தில் அங்கே இருந்து அந்த அபிஷேக நீரை எடுத்து பருகுங்க. இல்லையா அபிஷேகத்துக்கு பன்னீர் வாங்கி கொடுங்க அம்மனுக்கு. படிக்கிற மாணவர்களுக்கு படிப்பு சூப்பரா வரும்ல. அப்புறம் இன்னொரு புறம் பாருங்க, வியாபாரிகள்லாம் கேட்கறாங்க, எங்க வியாபாரம் நல்லா நடக்கணும், நாங்க என்னையா பண்றது? அதே பன்னீர் அபிஷேகத்தை நீங்களும் தான் பண்ணுங்க. வியாபாரம் சூப்பரா போகும், நல்ல லாபமா போகும். பெண்களை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் என்ன கஷ்டங்கள் அனுபவிச்சீங்களோ எல்லா கஷ்டங்களும் படிப்படியா பத்தியா போகுது. நல்ல நேரம் யா, நல்ல நேரம். மிதுன ராசிக்காரங்களுக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக. நீங்க சுவாமி மலை முருகனை கும்பிடணும். அப்பனுக்கு பாடம் சொன்ன சுப்பன்னு பேரு இல்லவருக்கு அந்த முருகனை கும்பிடுங்க. உங்களுக்கு நல்ல அறிவுரை கிடைக்கும், உங்களுக்கு நல்ல வாழ்க்கையில முன்னேற்றம் கிடைக்கும். எனதருமை கடகராசி அன்பர்களே, கடகராசிக்காரர்களுக்கு ஒரு வேகம் கூடவே வருதுய்யா. கடகராசின்னு சொல்லும் போதே அவங்களுக்கு ஒரு வேகம் தான். என்னைக்குமே கடகராசிக்காரங்க என்ன பண்ணணும், ஸ்ரீரங்கம் பெருமாளை கும்பிடணும். பாம்பனை மேல பள்ளி கொண்டிருக்கக்கூடிய பெருமாள் அவரை கும்பிட கும்பிட கடகராசிக்காரங்களுக்கு பெரிய பெரிய மேன்மையெல்லாம் வருது வாழ்க்கையில. இப்ப பாருங்க, உங்களுக்கு சுக்கிரன் 8ல இருந்துகிட்டு குடும்ப வாழ்க்கையில கொஞ்சம் சிக்கலாய் போச்சு இல்ல நிறைய பேருக்கு. கல்யாணம் பிக்ஸ் ஆன கல்யாணம் நின்று போச்சு, இன்னும் சிலருக்கு குடும்ப வாழ்க்கை பிரச்சனையா போச்சு. இப்ப சுக்கிரன் என்ன பண்றாரு, உச்சத்தில். சினிமால பாட்டு பாடுறாங்கல்ல, சுக்கரன் உச்சத்தில், அந்த உச்சம் உங்களுக்கு, அதுவும் பாக்கியஸ்தானத்துல. அப்போ மிகப்பெரிய அளவுக்கு குடும்ப வாழ்க்கையில் இருந்த பிரச்சனையெல்லாம் இப்ப நீங்கக்கூடிய ஒரு நேரம். இன்னொரு விஷயம் பாருங்க, குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனை நீங்குதுங்கிறதுக்காக நீங்க என்ன வேணா பேசிடக்கூடாது. நம்ம மனைவி தானே, நம்ம இப்படி எப்படி வேணா பேசலாம்னு நினைச்சு பேசிட்டீங்கன்னா சிக்கலாயிரும். அதெல்லாம் அமைதியா கொண்டு போயிருங்க, குடும்ப வாழ்க்கையை அமைதியா கொண்டு போங்க. நீங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த வேலை ஆர்டர் இந்த வாரம் வந்துடும். நீங்க வேலைக்கு செலக்ட் ஆயிட்டவங்க, என்ன ஆர்டர் மட்டும் வரலைங்க, எனக்கு ஆர்டர் வராம மன கலக்கமா இருக்குங்க, வருமா வராதான்னு தெரியலங்க அப்படிலாம் கவலைப்பட்டீங்கல்ல, இப்ப வேலைக்கான ஆர்டர் வந்துடும். அது மாதிரி பிஸ்னஸ் செய்யறவங்களுக்கு பிஸ்னஸ் சம்பந்தமா நீங்க எதிர்பார்க்கிற நல்ல தகவல் வரக்கூடிய வாரம். ஒரு எக்ஸ்போர்ட் முயற்சியில் இருக்கீங்க அப்படின்னா சக்சஸ் ஆகும். அந்த அமைப்பெல்லாம் இப்ப இருக்கு. ஆனா மனசுல மட்டும் கடகராசிக்காரர்களுக்கு ஒரு கலக்கம் இருந்துகிட்டே இருக்கும். வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை வேற ஒண்ணு இருக்கு, அதை பார்த்து நிவர்த்தி பண்ணிக்கிடணும். இந்த வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஒண்ணு இருக்கு, அதை நிவர்த்தி பண்ணிக்கிடுங்க. உங்களுக்கு கடகராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்க வீட்டில் சிறு சிறு சலசலப்புகள் வந்தால் கவலைப்படாதீங்க, எல்லாம் சரியா போகும். அதனால நீங்க முறைப்படியா சாமியை கும்பிடுங்க. படிக்கிற மாணவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கூடி வரப்போகுது, நல்லா இருக்கு. ரொம்ப நல்ல வாரமா கடகராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் அமையும், எல்லா வகையிலுமே அமையும். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருகிறதுக்கு நீங்க ஒண்ணு முதல்லயே சொல்லிட்டோம், ஸ்ரீரங்கம் பெருமாளை கும்பிடுங்கன்னு. இன்னொன்னு சமயபுரம் மாரியம்மனை கும்பிடுங்க, கஷ்டமெல்லாம் விலகி சந்தோஷமா வாழ்வீங்க. எனதருமை சிம்மராசி அன்பர்களே, சிம்மராசிக்காரங்களுக்கு இந்த வாரத்துல என்ன ஆகுது, ராசிநாதன் சூரிய பகவான் 8ஆம் இடத்திலேயே உட்கார்ந்துருக்கிறார். கூட சேர்ந்த ஆள் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ராகு சேர்ந்திருக்கிறாரு, புதன் சேர்ந்திருக்காரு. அப்ப பேசுற வார்த்தையில கொஞ்சம் கவனமா இருந்துருங்க. சிம்மராசிக்காரங்க என்ன பேசுவீங்களோ பேசுற வார்த்தையில கவனமா இருங்க. 2-11 புதன் உங்க வாக்குஸ்தானாதிபதி புதன். பேச்சுனால தானே வெற்றி சிம்மராசிக்காரனுக்கு, பேசுற பேச்சுனால வெற்றி. அந்த பேச்சுக்கு அதிபதி போய் 8ல உட்கார்ந்தார். உங்க பேச்சுனால சில சிக்கல் வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப சுக்கிரன் அங்க சேர்றதுனால சிக்கல்கள் விலகும். அதே நேரத்துல சூரியன் போய் 8ல உட்கார்ந்தாரு பாருங்க, பிரச்சனையை நோக்கி நீங்க போறீங்கன்னு அர்த்தம். 8ஆம் இடத்தை போய் நோக்கி நீங்க போயிட்டு இருக்கீங்க அப்படின்னா பிரச்சனையை நோக்கி நீங்க போறீங்கன்னு அர்த்தம். பிரச்சனைகள்ல ஒதுங்கிருங்க. அதே மாதிரி நிறைய பேருக்கு இப்போ அரசு சோதனைகள் நடக்கும். உதாரணமா ஒரு இன்கம் டாக்ஸ் பிரச்சனையில் சிலருக்கு நோட்டீஸ் வரும். அந்த மாதிரிலாம் சிம்மராசிக்காரங்களுக்கு இப்போ உண்டு. அதனால அரசுக்கு செலுத்த வேண்டிய வரியை முறையா செலுத்திருங்க, பிரச்சனை கிடையாது. இன்னொன்னு அஷ்டமஸ்தானத்துல பாருங்க, புதன் ராகு சேர்ந்திருக்கிறாங்க. கடன் வாங்கி பலருக்கு பிரச்சனை. அப்ப என்ன செய்யுதுன்னு, நம்ம கடன் மட்டும் இந்த வாரம் வாங்கிடக்கூடாதுயா. அந்த கருத்தை நம்ம மனசுல முடிவெடுத்துட்டோம்னா சிக்கல் வராது இல்லைங்களா. எது எது சிக்கல் வரும்னு நம்ம ஜோதிடத்துல தெரியுது.
அப்புறம் அந்த சிக்கலை தவிர்த்துருவோம், கடன் வாங்காம இருந்துக்கிடுவோம் அப்படின்னு வைங்க. இப்ப சுக்கிரன் எட்டுல உட்காரும்போது ஏற்கனவே உங்க மனைவி அப்படி கொந்தளிச்சுக்கிட்டு இருந்திருப்பாங்க. நீங்க எடுக்க போற முடிவு, எடுத்திருக்கிற முடிவு, இல்ல உங்க குடும்ப சூழ்நிலை, அதுல இந்த அம்மா கொந்தளிச்சுக்கிட்டு இருப்பாங்க. என்னய்யா நீ என்னை பத்தி நீ புரிஞ்சுக்கலையே, உன் உறவை பத்தி பேசுற, உங்க அம்மாவை பத்தி பேசுற, உன் சகோதரியை பத்தி பேசுற, அவங்க கஷ்டத்தை பத்தி பேசுற, என் கஷ்டத்தை என்னைக்கியா புரிஞ்சுக்கிட போற அப்படின்னு மனைவி கேட்கறாங்கல்ல, அவங்களுக்கு சில கஷ்டம் இருக்குல்ல. இந்த வாரம் இன்னும் கொஞ்சம் கொந்தளிப்பாகன்னு இருக்கு. அதனால குடும்ப வாழ்க்கையில கொஞ்சம் அனுசரிச்சு போற ஆம்பளைக்கு தப்பிச்சுக்கிட்டீங்க. சரிங்களா? பெண்களை பொறுத்த வரைக்கும் உங்க வீட்டுக்காரருக்கு வேலையில ஒரு பிரச்சனை, அவர் ஹெல்த்ல பிரச்சனை அப்படியெல்லாம் காட்டுறதுனால அவங்க மேல கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிடுங்க. அவங்க உடல் நலத்தை பாருங்க. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் என்ன பெரிய பிரச்சனை வந்துட போகுது? குரு பகவான் உங்களை பார்த்து உங்களை காப்பாத்தி விட்டுருவார்ல. உங்க பிள்ளைங்க உங்களுக்கு சப்போர்ட்டு, பண உதவி நல்லா கிடைக்கும். அதான் பிஸ்னஸ் நல்லா பண்ணிக்கிட முடியும். ஒரு பார்த்து பதமா பண்ணிக்கணும். 8ல புதன் இருக்கிறதுனால கொஞ்சம் பார்த்து பதமா பண்ணிக்கிடுங்க. ஆனா நீங்க பிஸ்னஸ்ல அகலக்கால் வைக்காதீங்க. படிக்கிற மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல ஒரு தடமாறி தெரிஞ்சுக்கிட்டு இருந்ததெல்லாம் இப்போ நிவர்த்தியாக ஆரம்பிக்கும். கொஞ்சம் அப்படி கூட கொஞ்சம் கவனம் செலுத்தி படிச்சுக்கிட வேண்டியதுதான். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக. நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் ஒத்தக்கடை நரசிம்மர். மதுரைக்கு போற வழியில மேலூர் பக்கத்துல இருக்குல்ல ஒத்தக்கடை நரசிம்மர், குடைவரை கோயில் இல்லையா, நரசிம்மரை போய் கும்பிடுங்க. கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசிக்காரங்க பல பேர் கல்யாணம் எப்போ ஆகும் அதுக்கு பதில் சொல்லியான்னு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. கன்னிராசிக்காரங்களுக்கு குரு 8ல இருக்கியா? குரு 8ல இருக்கும்போது குரு பலன் இல்லையே. கல்யாண விஷயத்தில் கவனமா தானே போகணும். இந்த கல்யாணத்தில் ஒரு ரகசியம் இருக்கு. ஒரு வீட்டில் ஒருத்தர் கேட்டாங்க, எங்க நீங்க நட்சத்திர பொருத்தத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்களா இல்லையா அப்படின்னு கேட்டாங்க. கொடுக்கத்தாமா செய்வோம். அப்ப பார்க்காம கல்யாணம் பண்ணினா அது உங்க விருப்பம். ஜாதகத்தை பார்த்து முறப்படியா பொருத்தம் பார்த்து கட்டினாலே பல பேருக்கு வாழ்க்கையில திண்டாடிக்கிட்டு இருக்கான். இதுல பொருத்தமே பார்க்காம கல்யாணத்தை பண்ணிட்டு அப்புறம் குத்துதே குடையுதேன்னு சொல்லி என்ன பிரயோஜனம்? அதே மாதிரியா கல்யாணத்துக்கு குரு பலன் வரணும். நீங்க பொருத்தம் பாக்குறீங்கன்னா வெறும் 10 பொருத்தம் பார்க்காதீங்கய்யா, கட்ட பொருத்தம் பாருங்கன்னு சொல்றோம். அதுவும் முக்கியம். இப்போ ஒருத்தர் ஜாதகத்துல குரு பகவான் சிம்மத்துல இருக்காரு, இன்னொருத்தருக்கு குரு பகவான் மீனத்துல இருக்காரு. சேர்க்கலாமான்னு சேர்க்க முடியாது இல்ல. அங்க குடும்ப வாழ்க்கையில குழந்தை பாக்கியத்துல கூட சிக்கல் வரும்ல. ஒருத்தருக்கு சுக்கிரன் ஆண் ஜாதகத்திலும் பெண் ஜாதகத்துல போய் 8ஆம் இடத்துல உட்காந்துருச்சு, சேர்த்துட்டீங்கன்னா பிரச்சனையாகி போயிடும் திருமண வாழ்க்கை. எவ்வளவு பொருத்தம் பார்க்கறதுன்னா சும்மாவா? வெறும் 10 பொருத்தம் பார்த்துட்டு போகிறதா? கட்ட பொருத்தம் பார்க்கணும்ல, தசாசந்தி எப்படி இருக்குன்னு பார்க்கணும்ல, பாபசாமி எப்படி இருக்குன்னு பார்க்கணும்ல, நிறைய இருக்கியா அதுல பொருத்தம் பார்க்கறதுல. அது திருப்தியா பார்த்தா தானே அந்த வாழ்க்கை நல்லா இருக்கும். அப்ப கன்னிராசிக்காரர்களுக்கு இதெல்லாம் பார்க்கும்போது சஷ்டாஷ்டகம் இருக்கா, எல்லாம் பார்க்கும்போது குருபலன் எப்படின்னு பார்க்கிறோம். கல்யாணத்துக்குரிய நேரம் அது வராத போது கல்யாணம் பண்ணக்கூடாது இல்ல. உங்களுக்கு மே மாசம் ஆரம்பிக்கிறது நல்ல நேரம், பொறுத்து இருங்க. இப்போ நிச்சயதார்த்தம் கூட பண்ணிக்கலாம், கல்யாணத்துக்கு மே மாசம் காத்திருக்கணும். குருபலன் வந்த பிறகு செய்யுங்க, நல்லா இருக்கும். இப்ப 6ஆம் இடத்துல செவ்வாய் சனியும் சேர்ந்திருக்கிறது வேலை பார்க்குற இடத்துல பம்பினாப்புல போயிட்டு வந்துடணும். எந்த பிரச்சனையும் பண்ணிக்கிடாதீங்க. உங்களுடைய லைஃப் பார்ட்னருக்கு, உங்க மனைவிக்கெல்லாம் இப்ப நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, வெளிநாடு போற ஆப்பர்ச்சுனிட்டி கூடி வரும். பிசினஸ் பண்றவங்களுக்கு ஒரு பெரிய லெவலுக்கு பிசினஸ்ல முன்னேற்றம் தெரியும். இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. படிக்கிற மாணவர்கள் ஒரு அடுத்த மாநிலத்தில் போய் படிக்கணும்னு நினைக்கிறீங்க, ஒரு அடுத்த நாட்டில் படிக்கணும்னு நினைக்கிறீங்க, அதுக்கெல்லாம் இப்ப முயற்சி பண்ண அருமையான நேரம் இருக்கியா. நேரம் நல்லா இருக்கும்போது பயன்படுத்திருங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக. நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் பிள்ளையார்பட்டி விநாயகர், கற்பக விநாயகர், அவரை கும்பிடணும். எனதருமை துலாம் ராசி என்பர்களே, துலா ராசிக்காரர்களுக்கு அருமையான நேரம்ங்க. 7ஆம் இடத்துல இருந்து குரு பார்க்கிறாருல, என்னென்ன கோளாறு உடம்புல இருந்துச்சோ சரி பண்ணி விட்டுருவார். இந்த குருவுக்கு அப்படி ஒரு தன்மை, கோளாறை சரி பண்ணி விட்டுருவார். குரு ஒரு இடத்தை பார்க்கிறாருன்னா அந்த இடம் புனிதப்படுது அப்படிங்கிறோம். அவங்களுக்கு பண வருமானம் வருது சொல்றோம்ல, குரு பார்க்கிறாருல. ஏன் அப்படி சொல்றோம்? குரு நல்ல அடியா அவர். இந்த நவக்கிரகத்துல நல்ல கிரகம் குரு பகவான். சுப கிரகம்னு ஏன் சொல்றாங்க? அவர் சுபத்தை கொடுப்பாருல்ல.
அவங்க பேரே சுபம்னு வச்சுட்டாங்கல்ல அவருக்கு. ஆகவே அந்த சுபத்தை தரக்கூடிய குரு பகவான் அவருடைய பார்வை பட்டிருக்கிறதுனால இந்த துளாராசிக்காரர்களுக்கு இப்போ ஒரு வளர்ச்சியை நோக்கி போவாங்க. படிக்கிற மாணவர்களாக இருந்தால் அவங்களுக்கு ஒரு தெளிவு இப்போ இருக்கும். படிப்பில் எப்படி படித்தா முன்னேறலாங்கிற தெளிவு கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிக்கும். அதில் 3ஆம் இடத்துலேருந்து ஆரம்பித்து சந்திரனுடைய பயணம் 6ஆம் இடம் வரைக்கும் போகுது. இப்போ மனோ தைரியம் கொடுது, படிக்கிற படிப்பில் முன்னேற்றம் தெரியுது, காதல் உறவுகள் இந்த வாரம் மலருது, புதிய வேலை வாய்ப்பு கிடைக்குது. துளாராசிக்காரர்களுக்கு எவ்வளவு பலன் பாருங்க. அதே நேரத்தில் 6ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்காரு. எதிரிகளை வெல்லக்கூடிய அற்புதமான நேரம். சவால் விட்டு ஜெயிக்கலாம் எதிரிகளை. இப்போ அப்படி அருமையான நேரம். ஒரு நல்ல முன்னேற்றம், வியாபாரத்திலையும் நல்ல முன்னேற்றம். பெண்களுக்கு ஒரு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய யோகம். அப்படி துளாராசிக்காரர்கள் எல்லோருக்குமே ஒரு நல்ல நேரம் ஆரம்பிக்குது. கொஞ்சம் ஹெல்த்தில் மட்டும் பாதிப்புகள் இருந்துகிட்டு இருக்கும். இப்போ ஸ்கின் ப்ராப்ளம் சிலருக்கு இருந்துட்டு இருக்கும், அதெல்லாம் இப்போ நிவர்த்தி ஆயிரும். அதே மாதிரி அழகு கலை நிபுணர்கள் பேர் வாங்குவாங்க. நிறைய துறைகள் சேர்ந்தவங்க இப்போ புதுசாக தொழில் ஆரம்பிக்கிறது, தொழிலில் முன்னேற்றம்லாம் துளாராசிக்காரங்களுக்கு இப்போ நடக்க போகுது. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெறுகிறதுக்கு நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் பவானி அம்மனை வழிபடணும். பவானி அம்மன் வழிபாடுகிறது பெரிய வெற்றியை கொடுக்கும் துளாராசிக்காரங்களுக்கு. விருச்சிக ராசி அன்பர்களே, விருச்சிக ராசிக்காரங்களுக்கு 2ஆம் இடத்து குரு 6ஆம் இடத்துல உட்கார்ந்தாரு. பல பேருக்கு இப்ப நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். இது நாள் வரைக்கும் வருமானத்துக்கு சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கோம் ஐயா அப்படின்னா உங்க தனஸ்தானத்தை குரு பார்க்கிறாருல்ல, அவருடைய வீட்டை அவர் பார்க்கிறார். நல்ல தன வருமானத்தை விருச்சிக ராசிக்காரங்களுக்கு கொடுப்பார். அதே மாதிரி உங்களுக்கு 5ஆம் இடத்துக்கு குரு 6ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்காரு. குரு யாரு? அதுக்கு இன்னொரு பேரு புத்திரக்காரகன்னு பேரு. உங்க பிள்ளைகளை குறிக்கிற கிரகம் ஐயா. ஒருத்தர் நம்ம பிள்ளைகள் நம்ம சொல்லபடி கேட்குமா கேட்காதா, நம்ம பேச்ச கேட்பாங்களா இல்லையா, பல வீடுகள் அப்படி எண்ணம் வருது இல்லை. நிறைய பேர் ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு கேட்குறாங்க, எங்க எதிர்காலத்தை என் பையன் எங்களை காப்பாற்றுவானா, எங்களுக்கு கஞ்சி ஊற்றுவானா கேட்குறாங்கல்ல. அது எப்படி தெரிஞ்சுக்கிறது? நம்ம ஜாதகத்தில் குரு நல்லா இருக்கணும். நல்லா இருந்துச்சுன்னா நமக்கு சிக்கல் இல்லை, நம்ம பிள்ளைங்க நம்மளை பார்த்துக்கிடுவாங்க. இப்போ உங்களுக்கு குரு 6ல் இருக்காருல்ல, அப்போ பிள்ளைங்க கொஞ்சம் முரண்பட்டே பேசுவாங்க. நீங்க ஒரு கருத்து சொன்னீங்கன்னா அவங்க எதிர்த்து பேசுவாங்க. நம்மளை எதிர்த்து பேசிட்டாங்களே நம்ம பிள்ளைங்க, அப்படியெல்லாம் व्यसனப்பட்டு பிரயோஜனம் இல்லை, கௌரவம் பார்த்து பிரயோஜனம் இல்லை. நீங்க என்ன கௌரவம் பார்த்தாலும் அப்படித்தான் போப்பான்னு போய்கிட்டு இருப்பான் பையன். இப்போ விருச்சிக ராசிக்காரங்க பிள்ளைகிட்ட கொஞ்சம் அமைதியா போயிடணும். பசங்கள்கிட்ட சண்டை போட்டுறக்கூடாது. கருத்து மாறுபாடு ஒன்று வந்துச்சுன்னா அது பெருசா நினைச்சுக்கிடவும் கூடாது. பணம் கொடுக்கல் வாங்கல எச்சரிக்கையா இருங்க அப்படின்னு ஒரு எச்சரிக்கை கொடுத்துருந்தேன் உங்களுக்கு. அந்த நேரம் இன்னும் நீளுது, அவசரப்படாதீங்க. பணம் கொடுக்கல் வாங்கல கவனமா இருங்க. வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் நல்ல வியாபாரம் பெருகும், வியாபாரத்தில் நல்ல லாபம் வரும். இந்த வாரத்திலேருந்து பெண் தொழில் முனைவோர்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கு. பெண்களுக்கு நல்ல வேலை கிடைக்குது, நல்ல வருமானம் பெருகுது, குடும்பத்துல சந்தோஷம் பெருகுது, நல்லா இருக்குங்க. ஆரோக்கியத்துல சில பிரச்சனைகள் இருக்கும். விருச்சிக ராசிக்காரங்க உடல் நலத்துல சில பிரச்சனைகள் இருக்கியா, அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கிடுங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான். முருகப்பெருமான வழிபடுங்க, எல்லா நன்மைகளும் நடக்கும். எனதருமை தனுசு ராசி அன்பர்களே, தனுசு ராசிக்காரங்களுக்கு குரு பகவான் பார்த்துக்கிட்டே இருக்காரு ஐயா உங்களை. உங்களுக்கு ரொம்ப சூப்பர் நேரம் இது. குரு பகவான் யாரு? உங்க ராசிக்கு அதிபதி. அவர் பார்க்கிறாருங்கும் போது உங்க கௌரவம் பெருகிரும்ல. ஏதாவது ஒரு கௌரவ குறைச்சல் வந்திருந்தா அதெல்லாம் நிவர்த்தி ஆயிரும். ஒரு ஆபீஸ்ல பிரச்சனை, குடும்பத்துல பிரச்சனை, வெளிவட்டாரத்துல பிரச்சனை எல்லாம் நிவர்த்தி ஆயிரும். ராசியில சந்திரன் உட்கார்ந்துக்கிட்டு இந்த வாரம் தொடங்குது. அம்மாவுடைய உடல் நலத்தை கொஞ்சம் கவனம் செலுத்திக்கணும். முதல் 2 நாள் முடிஞ்ச வரைக்கும் பயணங்கள் செய்யறத தவிர்த்திடணும். முதல் 2 நாள். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு புதுசாக வீடு வாங்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை பலருக்கு பெருகும். ஃப்ளாட் வாங்கணும், ஒரு வில்லா வாங்கணும் அப்படிலாம் ஆசை பெருகும். இன்னும் சிலருக்கு புதுசாக கார் வாங்கினா நல்லா இருக்குமே அப்படிங்கிற எண்ணம் தோணும். அப்படி எல்லாம் வாங்க போகிற ஒரு நேரம் கூடிக்கிட்டு இருக்கு. உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல முன்னேற்றம்.
நினைச்ச படிப்பு அமையும், நீங்க நினைச்சபடி உங்களுக்கு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட முடியும். அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் கூடி வருது. வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்ல சில மனத்தாங்கல் உங்களுக்கு இருக்கும். அதுல கொஞ்சம் அனுசரிச்சு தான் போக வேண்டியிருக்கும், வேற வழி இல்லை. அதே மாதிரி அக்ரிமெண்ட் கையெழுத்து போடுறதுலாம் கொஞ்சம் கவனமா இருங்க. சனியும் செவ்வாயும் கூட்டணி அமைச்சிருக்கு. இப்ப கையெழுத்து போடுறது, உறுதிமொழி கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் உங்க கம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் கவனமா இருந்திருக்க. அதுல கவனமா இருந்துட்டீங்கன்னா ஆகச்சிறந்த வாரம்ங்க இந்த வாரம். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெறுகிறதுக்கு நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் கிருஷ்ண பகவான். கிருஷ்ண பகவானை வழிபடுங்க, எல்லா நன்மைகளும் நடக்கும். எனதருமை மகர ராசி அன்பர்களே, மகர ராசிக்காரங்க தொட்டது துலங்கும் நேரம்னா அந்த நேரத்தை நிறைய பேருக்கு ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி இப்போ அமையும். மகர ராசிக்காரங்க பலருக்கு ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி அமையும். உங்க ராசிக்கு சந்திரன் வராரு 12ஆம் இடம், உங்க ராசி 2ஆம் இடம் 3ஆம் இடம் எல்லாம் போறாரு. திடீர் வருமானங்கள் இந்த வாரம் வரும். இந்த வாரம் உங்க வாழ்க்கையில சில சலசலப்புகளும் வரும். நல்லது ஒண்ணு நடக்குதுயா, வருமானம் வருது. இன்னொரு பக்கம் சில சலசலப்பும் வருது. நான் பணங்காட்டு நரி, சலசலப்புக்கு அஞ்ச மாட்டேன் அப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க. குடும்ப வாழ்க்கையில ஒரு சலசலப்பு வந்துருச்சு வச்சுக்கிடுங்க, தாங்க முடியாது இல்லை உங்களால. கொஞ்சம் அமைதியா போயிடணும் குடும்ப வாழ்க்கையில. சிலருக்கு கண்கள் தொடர்பா, கண்கள் நரம்பு தொடர்பா பிரச்சனை இருக்கும். சிலருக்கு கண்ணுல புற வந்துருச்சியாம்பா, இப்போ கேட்ராக்ட் ஆபரேஷன் பண்ண வேண்டியிருக்கும். அப்படிப்பட்ட சூழ்நிலை உண்டு. கலைத்துறையை சேர்ந்தவங்க புதிய அக்ரிமெண்ட்ல கையெழுத்து போடுவீங்க. புதிய வாய்ப்புகள் வரும். சினிமாவில் நடிக்க, நாடகங்கள்ல நடிக்க மகர ராசிக்காரங்களுக்கு புதிய வாய்ப்பு வரும். இது வரைக்கும் சூரியனும் ராகுவும் சேர்ந்து உங்களுக்கு சிலருக்கு புதனும் கூட உட்காந்துட்டு ஸ்கின் ப்ராப்ளம் கொடுத்தாங்க. இப்போ அதுலேருந்து மெடிக்கல் உங்களுக்கு ஆலோசனை கிடைச்சி ஸ்கின் ப்ராப்ளம் சால்வ் ஆயிரும். நல்ல மெடிக்கல் அட்வைஸ் கிடைக்கும். சமூக வலைத்தளங்கள்ல ஒரு கருத்து பதிவிட்டீங்களா, எச்சரிக்கையா இருந்துக்கிடுங்க. அதுல மட்டும் குறிப்பா பெண்கள் ரொம்ப எச்சரிக்கையா இருங்க. கூட கொஞ்சம் கவனமா இருங்க கருத்துக்களை வெளியிடுகிற போது. சில கயவர்கள் கையில உங்களுடைய புகைப்படம் கூட சிக்கிடக்கூடாது, அப்படி பார்த்துக்கிடுங்க. திருமணத்துக்கு வரன் பார்க்கிற பலருக்கு அதுக்குரிய செய்தி இப்ப வர ஆரம்பிச்சிடும். மெல்ல திருமண விஷயம் கூடி வர ஆரம்பிக்கும். அதோடைய ஏற்பாடுகள் இப்ப பண்ணிக்கலாம். படிக்கிற மாணவர்களுக்கு ஆன்லைன் எஜுகேஷன்ல நல்ல முன்னேற்றம் இருக்கும். வியாபாரிகளுக்கு கொடுக்கல் வாங்கல் திருப்திகரமா இருக்குங்க. இந்த வாரம் உங்களுக்கு நினைச்சதெல்லாம் நடக்கணும், அந்த அம்பிகையுடைய அருள் வேணும் அப்படின்னா சங்கரங்கோயில் கோமதி அம்மனை கும்பிடுங்க. அந்த ஆத்தா கோமதியுடைய அனுக்கிரகம் கிடைச்சிருச்சுன்னா வாழ்க்கையில வேற என்ன வேணும்? சங்கர நயினார் கோயிலிலே சங்கரன் கோமதி தவம் இருந்தாள்னு சொல்றாங்கல்ல, அந்த கோமதி தவம் இருந்து அந்த கோமதியை கும்பிடுங்க, எல்லா முன்னேற்றமும் வரும். எனதருமை கும்பராசி அன்பர்களே, கும்பராசிக்காரர்களுக்கு ஆட்டி படைக்குதியா வாழ்க்கை. ஒரு நெருக்கடி இருந்துகிட்டே இருக்கு. எதனால நெருக்கடி? பொருந்தாத 2 பேரும் ஒண்ணு சேர்ந்து உங்க ராசியில உட்கார்ந்துருக்கானே. சனி பகவான் உங்க ராசியில உட்கார்ந்துருக்காரு. சனி பகவான் உட்கார்ந்தா என்ன ஆகும்? குறுகின மனசு. உங்க மனசு இது நாள் வரைக்கும் பறந்துபட்ட மனசா இருந்தா இப்ப குறுகி போயிருக்கும். இந்த சனியோட சேரக்கூடாத கிரகம் எதுன்னு கேட்டீங்கன்னா செவ்வாய். 2 பேர் கேரக்டருமே ஒத்து போகாதியா, அப்படிப்பட்ட ஆழ்க்கை. அந்த சேரக்கூடாத செவ்வாய் இப்ப சேர்ந்துடுறாரு. சேருவதனால குடும்ப வாழ்க்கையில சில பதட்டம் கும்பராசிக்காரங்களுக்கு இருக்கத்தானே செய்யுது. இன்னும் பாத்தீங்கன்னா சில இடங்கள்ல வேலை பார்க்குற இடத்துலயுமே ஒரு நெருக்கடி இருக்கு. இப்போ இந்த மாதிரி நேரங்கள்ல நாங்க என்னையா பண்றது? நீங்க சொல்றபடி பதட்டம் இருக்குயா, உண்மையா இருக்கு. எங்க வாழ்க்கையில சில நெருக்கடி இருக்கு, வியாபாரத்துல கூட பிரச்சனை இருக்கு. இருக்கீங்க இல்லைங்களா? அப்ப என்ன பண்றது? நீங்க ஆஞ்சநேயரை கும்பிடுங்க. அஞ்சனாகர்பசம் பூதம் குமாரம் பிரம்மச்சாரினம் துஷ்டக்கிரக விநாச்சாய ஹனுமந்தம் உபாஸ்மகே அப்படின்னு ஆஞ்சநேயரை கும்பிடுங்க. அவரை கும்பிட கும்பிட நல்லதெல்லாம் நடக்கும். வார்த்தைகள்ல கவனமா இருங்க. உங்களுக்கு இப்ப வருமானம் நல்லா பெருகும், நல்ல தனலாபம் கொடுக்கும். குடும்பத்துல முன்னேற்றம் அந்த வகையில வருமான வகையில இருக்கும். பிள்ளைங்க வாழ்க்கையில படிப்படியா முன்னேற்றம் தெரியும். நிறைய நன்மைகள் உங்களுக்கு நடக்க இருக்கு.
ஆஞ்சநேயர் வழிபாட்டினால முன்னேற போற ஆட்கள் நீங்க. வியாபாரத்துல வெளியிடங்கள்ல எங்கேயும் கோபப்படாதீங்க. எல்லா இடத்துலையும் பொறுத்து போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல வாரமா இந்த வாரம் இருக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெறுகிறதுக்கு நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் பிள்ளையார். பிள்ளையார் வழிபாடு எல்லா நன்மைகளும் தரும். எனதருமை மீனராசி என்பர்களே, மீனராசிக்காரங்களுக்கு சுக்கிர பகவான் ராசி இருந்து உச்சமடைகிறாரியா. இப்போ நல்ல பொருளாதார நிலைமை பெருகுது. எதிர்பார்க்கிற நல்ல தகவல் வருது. இது நாள் வரைக்கும் எதை தடைன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தீங்களோ அந்த தடை விலகிக்கிட்டு நல்ல நேரம் வருது. ஒரு திருமண விஷயத்துல ஒரு தடை இருந்துச்சு அப்படின்னா அந்த தடை இப்போ விலகும், நல்ல நேரம் வரும். தடைகளை உடைச்சுக்கிட்டு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகுங்க இப்போ பலருக்கு. அதே மாதிரி புதுசா வேலையை தேடிக்கிட்டவங்க சரியா வேலை கிடைக்கலைங்கிறவங்களுக்கு நல்ல வேலை இப்போ கிடைக்கும். ஹெல்த்ல மட்டும் சில ப்ராப்ளம் இருக்கு, பார்த்து சரி பண்ணிக்கிடுங்க. அரசாங்கத்துக்கு செலுத்த வேண்டிய வரிய முறையா செலுத்துங்க, இல்லைன்னா சிலருக்கு சில நோட்டீஸ் வரும். டாக்ஸ் கட்டலையே நோட்டீஸ் வரும், அதெல்லாம் கவனமா இருக்கு. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் கோணியம்மன். கோவை கோணியம்மனை வழிபடுங்க. செல்வ செழிப்பும் மன மகிழ்ச்சியும் கல்வியில முன்னேற்றமும் வியாபாரத்துல வளர்ச்சியும் புதிய வேலை வாய்ப்பையும் அந்த கோணியம்மன் உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணுவா. என் நெஞ்சிற்கினிய நேயர்களே, இந்த பதிவுல உங்க ராசிகளுக்குரிய பொதுவான பலன்களை நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரணும், ஜோதிட ஆலோசனை வேணும் அப்படின்னா எங்களை நீங்க தொடர்பு கொள்ளலாம். சென்னையில டி நகர்லயும் நங்கநல்லூர்லயும் எங்க ஆபீஸ் ரன் ஆகிட்டு இருக்கு. நேர்லயோ ஆன்லைன் மூலமாகவும் எங்கள் ஆலோசனைகளை பெறலாம். நீங்க தொடர்பு கொள்ளுகிற போது எங்க ஆபீஸ்ல எங்கேஜா இருக்கு, பதில் கிடைக்க மாட்டேங்குதுன்னு நினைச்சீங்கன்னா வாட்ஸ்அப்ல வந்து உங்க பேரை போட்டுக்கிடுங்க, ஊரை போட்டுக்கிடுங்க. உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் வேணுங்கிடுங்க, எங்க ஆபீஸ்லேருந்து உங்களோட தொடர்பு கொள்ளுவாங்க. உங்க வாழ்க்கைக்கு வழிகாட்ட காத்திருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் பேராசிரியர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதன்.